தியேட்டர்ஸில் இப்போ ரன் ஆகிற இங்கே நான் தான் கிங்கு படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். சந்தனம்க்கு பல வருஷமாக பொண்ணு பார்த்தோம், கல்யாணம் ஆகலை. ஒரு வாட்டி ஜெமின் சம்மந்தம் ஒன்று சந்தனம்க்கு வருது. அவர் அங்கே பொண்ணு பார்க்க போய் அவங்க பேசினதுல மயங்கி உடனே கல்யாணமும் பண்ணிடுறாரு. கல்யாணம் ஆனதுக்கு அடுத்து தான் சந்தனம்க்கு தெரிய வருது ஜெமின்க்கு எந்த ஒரு சொத்துமே இல்லை. பேங்க்ல 10 கோடிக்கு மேலே கடனும், அந்த ஊர் ஃபுல்லாக எல்லாருக்கிட்டையும் கடனும் இருக்குங்கிறது. இதுக்கடுத்து ஜெமின் தம்பி ரம்யா, ஜெமினோட பையன் பாலசரவணன், ஜெமினோட பொண்ணு பிரியாலியா 3 பேருமே சந்தனமோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் நடக்கிற காமெடி கலாட்டா தான் இங்கே நான் தான் கிங்கு. எனக்கு இந்த படம் ஒரு ஓகே டு டீசென்ட் வாட்சாக இருந்தது. ஆக்சுவலாக நான் மேலே சொன்ன ஸ்டோரி இந்த படத்தில் ஒரு 30% வரும். இதுக்கடுத்து டோட்டலாக வேற ஒரு ஸ்டோரி வரும். வழக்கமாக சந்தனமோட படங்களில் காமெடி ஏதாச்சும் ஒரு ஹாஃபில் செம்மையாக இருக்கும். பட் இந்த படத்தில் அப்படி சொல்ல முடியலை. காமெடி இந்த படத்தில் அங்கங்கே ஒர்க் ஆச்சு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு லிஃப்ட் காமெடி வரும், செகண்ட் ஹாஃபில் சேசிங்லேயே ஒரு காமெடி வரும். இப்படி பார்ட்டாக இந்த படம் சிரிக்க வச்சுது. பட் படம் ஃபுல்லாக ஒரு லாஃபை இந்த படம் கொடுக்கல. பட் ஃபேமிலியோட இந்த மூவிக்கு போனால் ஃபேமிலி ஆடியன்ஸாக இருக்கட்டும், இல்லைனா கமர்ஷியல் ஆடியன்ஸாக இருக்கட்டும், அந்த ஆடியன்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த படம் வந்திருக்கு. சந்தனம் தம்பி ரம்யாவோட காம்போ இந்த படத்தில் நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. பாலசரவணனும் அங்கங்கே சிரிக்க வச்சிருக்காரு. மகளிர் மட்டும் படத்தில் பணத்தை தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஃபன்னான சீன் ஒன்று வரும். பட் அதே மாதிரியான ஒரு விஷயத்தை இவங்க செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே எடுத்து வச்சிருக்காங்க. சின்ன விஷயத்தை போட்டு ரொம்ப இழுத்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். லொலு சபா மாறன் போர்ஷன் இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். ஓவராலாக ஒரு ஓகே டு டீசென்ட் வாட்சான ஒரு மூவி தான் இங்கே நான் தான் கிங்கு. ஆஹா ஓஹோ லெவலில் இந்த படம் இல்லைனாலும் ஒன் டைம் இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம்.